குட் மார்னிங். இது ஒரு அழகான காலை காட்சி. என்னோட வீடு என்னோட உங்களுக்கு டவுட் வரும், எந்த வீடு? மரங்களை பார்த்தா தெரியும். டெமாக் வீடு இல்ல, அது சாவகச்சேரி வீடு. புலம்பெயர் நாட்டில் இருக்க நிறைய பேரோட வாயில வாரது சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல ஒரு வேலையோட இருக்கிற வாழ்க்கை சொர்க்கம் என்று சொல்லுவாங்க. ஆனா யாரும் அந்த சொர்க்கத்துக்கு போக விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் அவங்கள இந்த நாடுகள்ல இழுத்து பிடிச்சி வச்சிருக்கும். அது தவறில்லை. ஆனா ரொம்ப ரொம்ப தவறானது. இந்த மனிதர்களோட இந்த இடத்துல இந்த பொருட்களோட வாழ்ந்தா மட்டும்தான் நிம்மதியும் சந்தோஷம் என்று நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. இது அட்வைஸே கிடையாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். வாழ்ந்து முடிச்சவங்க, வாழ்ந்த லெஜெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு எழுதிட்டு போனது இதுதான். ரீசெண்டா என்னோட ஃபேவரட் மோட்டிவேட்டர் அவர் சொல்லியிருந்தார், நியாஸ் பசீர் சொல்லியிருந்தார், சந்தோஷம் என்கிறது நம்முள் இருப்பது, அதை உணர்வது, உணர்ந்து அமிழ்வது. அது அந்நியமும் இல்லை, தேடி போனா கிடைக்க போறதும் இல்லை. அது பொருட்கள்லயோ மனிதர்கள்லயோ இல்லை, அதுவாக மாறிவிடுற நிலை. அது சந்தோஷமாக மாறிவிட வேண்டும் என்றுதான் விதி. அழகா இருந்தது கேட்கும்போது. அது உண்மை தானே. கிட்டத்தட்ட நான் கன்னியாகுமரியில இருந்து கனடா வரைக்கும் காலைக்காட்சி பாக்குறதுக்கு போயிருக்கிறேன். நடுவுக்கு ஏராளமான நாடுகள் இருந்தாலும் இந்த காலைக்காட்சி மாதிரி எங்கேயுமே இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்குது. இந்த இடம் நான் வளர்ந்த இடம். இந்த இடத்துல நாங்க சாப்பிட்டு சும்மா தூக்கி போட ஒரு விதையில இருந்த ஒரு மரம், அந்த பறவை பாடும்போது நாங்க ஃபேமிலியா என்ன செஞ்சோமே, அம்மாவோட இருந்து நிறைய ஞாபகங்கள் மீட்டி பார்க்குற ஒரு இடம் என்றதால எனக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. போகும்போது இருக்கிற சந்தோஷம் திரும்பி வர்ற போது இருக்கிறது இல்ல. பட் அதுக்காக அது ஒரு கவலையா நான் தூக்கி சுமக்கிறது இல்லை. அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்தாச்சு. எனக்கு வேற இடத்துல வேற வாழ்க்கை இருக்கு. அங்க நான் ஈஸியா செட் ஆகி என்னோட வாழ்க்கையை தொடருவேன். மறுபடியும் அங்க போகும்போது அந்த ஞாபகங்களை மீட்டிக் கொள்வேன். ஹாவ் அ ஹாப்பி டே.